டவுட் வந்து பஞ்சபூதத்தில் என்ன டவுட் இருக்குது, ஏதாவது இருக்கா? இல்லை, கிளியராக இருக்கா? சரி, இன்னொருக்கா வந்து அந்த நாடி மருத்துவத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன்னா இந்த நமசிவாயத்தை பற்றி நான் சொல்கிறேன். நமசிவாயங்கிறது என்ன? பஞ்சபூத தத்துவம். ஓகே, நமக்கு பிரபஞ்சத்திலேருந்து எப்படிலாம் உடம்புக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகுதுங்கிற தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இதில் நாங்கிற தத்துவம் அடிபடும்போது எது பாதிக்கப்படுது? நாங்கிற தத்துவம் உடம்புல பாதிச்சா என்ன தத்துவம் பாதிக்கப்படுது? நிலத்தத்துவம் பாதிக்கப்படுது. புரியுதா? நிலத்தத்துவம். அப்போ நம்ம உடம்பே என்னது? நிலத்தத்துவம் தான். அதிகமான பெர்சன்டேஜ் எதில் இருக்குது? நிலத்தத்துவத்தில் தான் இருக்குது. இதோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த உலகத்தில் பிரபஞ்ச சக்தி, பூமி சக்தி, இடையில இருக்கிற உயிர் சக்தி இந்த மண்ணிலிருந்தா உற்பத்தி ஆனோம். கரெக்டா? எங்கேருந்து உற்பத்தி ஆனோம்? இந்த மண்ணிலிருந்தா உற்பத்தி ஆனோம், இந்த பூமியிலிருந்தா உற்பத்தி ஆனோம். கரெக்டா? இந்த பூமி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? சயின்ஸ் படிச்சிருப்பீங்களா? எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பூமி? பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குது. எந்த சிஸ்டத்தில் இருக்குது? சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. கரெக்டா? சோலார் சிஸ்டத்தில் மெயினான பிளானட் எது? சூரியன். கரெக்டா? இப்போ சூரியன்லேருந்து 9 கோள் வரிசையாக இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்படி வரிசையாக இருக்கும். அதில் பூமி வந்து 3வது கோளாக இருக்குது. இந்த பூமி உயிருள்ள கோள் சுழல்வதற்கு எந்த 2 கோள் முக்கியமாக இயங்கணும்னா சூரியனும் குருவும் இருந்தால் தான் இந்த பூமி உயிருள்ள கோளாக சுழலும். இல்லை, விளங்குதா? புரிஞ்சுதா? அப்போது இந்த சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீச்சில் என்னென்ன இருக்கும்? ஸ்பெக்ட்ரம் கதிர்வீச்சு இருக்குது. கரெக்டாக? கலர்ஸ் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரியன்லேருந்து எத்தனை கலர் வருது? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, விப்ஜிஆருங்கிற கலர் வந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணுது? படுறதுனால, சரியா? விப்ஜிஆருங்கிற கலர் வந்து இந்த உலகத்தில் படுறதுனால இது மிக்ஸ் ஆகி என்ன ஆகுது? உலகத்தில் உயிர் உற்பத்தி ஆகுது. புரியுதா? அப்போ இந்த விப்ஜிஆருங்கிற கலர் வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி வந்து விப்ஜிஆர் தாண்டி ஸ்பெக்ட்ரத்தில் மைக்ரோவேவ் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற கலர், ரேடியோ ஸ்பெக்ட்ரம் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? அந்த ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குது, அந்த லைனில் இருக்குது. எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்டு சில சிஸ்டத்தில் ஹெல்த்தில் இருக்குது. அப்போ எல்லாமே விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ரே இருக்குது. எதுலேருந்து வருது? இந்த சூரியன்லேருந்து வருது. சரியா? அதில் நம்ம இந்த விப்ஜிஆருங்கிற கலர் இந்த உலகத்தில் இருக்கனால இதனுடைய மிக்சிங் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் உயிர் வந்து மாறும், அதனுடைய நிறம் மாறும். எல்லாமே ஒரு தாவரம் பச்சை கலரில் இருக்குன்னா எதனுடைய சக்தி அதிகமாக இருக்குது? கிரீன் சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ நம்ம மனுஷனுக்கு எல்லா கலரும் மிக்சிங்காக இந்த 7 கலரும் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 7 கலரும் 7 மின்காந்த அலைகள் என்ன சொல்கிறான் நம்ம தத்துவத்தில்? விப்ஜிஆர் என்ன ஒன்று தலையிலேருந்து ஆரம்பிக்குது. சரியா? என்ன சொல்லிது? BI BGY. புரியுதா? விளங்குதா இப்போ தத்துவம்? இப்போ இதில் என்ன பண்ணுறான்? ஓம் நம சிவாய, மேலே மறுக்க ஓம். புரியுதா இப்போ தத்துவம்? விளங்குதா? அப்போ 6ங்கிற தத்துவம் வந்து ஓங்கார பிரணவ சக்கரம், அது பேச் சக்கரம். எங்கிருந்து வருது? பூமியிலேருந்து வருது, என்றாகுது நம்ம உடம்புல. சொல்லியிருக்கல தாய் வருமம், அது என்ன கலரு? ரெட் கலர். அப்போ ரெட் கலர் கரெக்டாக இல்லைன்னா உடம்புல நிற்க முடியுமா? என்ன சொல்லியிருக்கேன்? நான் தத்துவம் இல்லைன்னா இங்கே நான் தத்துவம் இருக்குது, ஆனால் அதனுடைய பேஸ் தத்துவம் எது? அதுக்கு தாய் யார்? ரெட். அப்போ உடம்புல ரெட் இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது, உறுதியாக இருக்க முடியாது, நடுக்கம் வரும், உடம்புல வீக்கம் வரும். ரெட் இல்லைன்னா என்ன? வீங்கிடுவாங்க, நடுக்கம் வரும், அவனால் உறுதியாக ஒரு மேனேஜ் பண்ண முடியாது ஒரு செயலை. புரியுதா? அப்போ ஒவ்வொரு எனர்ஜியும் இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இதுலேருந்து ட்ராவல் ஆகி அப்படியே போயிட்டுருக்கும், இங்கே வந்து நிற்கும். இந்த கலர் இது இப்போ அடுத்த அந்த ரெட் கலர், அதுக்கு அடுத்த சுவாதிஷ்டம், இதுக்கு ஒரு சக்கரத்துக்கு நேம் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன பண்ணுறான்?
இட்ஸ் கால்ட் ரூட் சக்கரா. என்ன சொல்கிறோம்? ரூட்னா என்ன? ஆதி சக்கரா, மூலாதாரா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சக்கரத்துக்கு நேம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே இன்விசிபிளாக இருக்கும். முதுகுத்தண்டில் எங்கே இருக்குது? இந்த இது வந்து தலை மூளை இருக்குல்ல, மூளையோட முதுகுத்தண்டு இருக்குல்ல, முதுகுத்தண்டில் இப்படி பின்னாடி இன்விசிபிளாக கணக்கு தெரியாது. இன்விசிபிள் சக்கரம் இது வழியாக தான் இறங்கும் அந்த பிரபஞ்ச சக்தி. புரியுதா? யோகிகளாக இதை அறிஞ்சு தான் பிரகாசமாக இருக்காங்க. அதுங்களா? இப்படி ஒவ்வொரு சக்கராவில் வரும்போது இந்த கிரீன் சக்கரா வரும்போது அன்பு பாராட்டுதல். புரியுதா? அன்பு பாராட்டுதல்னா என்னது? கிரீன் சக்கரா. இப்போ இதை தாண்டி ப்ளூ சக்கரா இருக்குது. இப்போ சிவனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? த்ரோட்டில் என்ன இருக்கும்? த்ரோட்டில் விஷம் இறங்கணும்னு என்ன பண்ணுவாங்க? உலகத்தோடைய விஷம்லாம் இதானோடனே த்ரோட்டில் வந்து பிடிச்சி நிறுத்திக்குவாங்க. என்னது? பார்வதி பிடிச்சி நிறுத்திக்குவாங்க. அப்படியே எங்கே நிற்கும்? த்ரோட்டில் நிற்கும். அப்போ ப்ளூ கலர். புரியுது? எல்லாமே கதை பூராமே சயின்ஸு. கதை பூராமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவம். பார்க்கடலை களையும் போது அந்த விஷம் வந்து ஆழகால விஷத்தை என்ன பண்ணுறார் சிவன்? அப்போ விஷ உற்பத்தி ஆகிற இடம் எது? த்ரோட்டில். புரிஞ்சுதா? அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட்டில் வந்து இன்பேலன்ஸ்டு இருந்த தைராய்டு அண்ட் பாராதைராய்டுங்கிற ஒரு இருக்குல்ல உள்ளுக்குள்ள, தெரியுமில்ல? இந்த இடத்துல என்ன இருக்குது? தைராய்டு பாராதைராய்டு வந்து கரெக்டாக இயங்கலைன்னா உடம்புல என்ன ஆயிரும்? விஷத்தன்மை ஏறி உடம்பு வீங்கிரும், உடம்பு சுருத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தா பீப்பாயிட்டு இருப்பாங்க. பல்லு கல் எல்லாமே எலும்புலேருந்து எல்லாமே பாதிக்கப்படும். முடியெல்லாம் வந்துடும். அப்போ த்ரோட் சக்கரா மெயின். புரியுதா? த்ரோட் சக்கராலேருந்து இண்டிகோ சக்கராலேருந்து நெத்தி பொட்டு. அப்போ இண்டிகோ கலரில் இப்போ இது என்ன ஒன்று? இண்டிகோ. அதுக்கடுத்து வயலட், அதுக்கடுத்து ஒயிட். ஒயிட்டுங்கிறது பிரம்மஜ சக்தி. இப்போ ஒயிட் புரியுதா? ஒயிட்னா என்ன? பிரம்மஜ சக்தி. கீழே இருக்குது என்ன? ரெட்டு. இதுக்கு கனெக்ஷன் இருக்கும். இப்போ எப்படின்னா இது என்ன பண்ணுறான்? இப்படி வந்து இங்கே ஒரு கனெக்ஷன் வந்து பாருது. இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க? இப்படி போகும். புரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி. புரியுதா? இப்போ இது நம்ம கோயிலில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கோயிலில் என்ன பண்ணியிருப்பாங்க? சைடில் வந்து ஒரு பாம்பு, நாகப்பாம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் எது? இதுதான். லெஃப்ட் சைடில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் உடனே நாகவல்லி அப்படிலாம் இல்லை. இதனுடைய தத்துவத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? இது ஈக்குவல் டு டிஎன்ஏ உடைய வடிவம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட இன்விசிபிள் சக்கரா. அதுக்கு மேலே பாம்பு என்ன இருக்கும்? சகஸ்டர நாமம். பாம்பு எப்படி இருக்கு? இப்படி இருக்கும். புரிஞ்ச தத்துவம்? இதான் சதாசிவம் விட்டுருக்கு. அப்போ உடம்புக்குள்ளே தாமரை மூல தலையில் இருக்கதான் மூளைப்பகுதி. அப்போ அதில் எனர்ஜி, அங்கே தான் மைண்ட் ஒர்க் ஆகுது, அங்கே தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த தத்துவத்தில் ஒருத்தருக்கு இப்போ எல்லோ சைடு ப்ராப்ளம் இருக்குது. ஒருத்தருக்கு கரெக்டாக எல்லோ இயங்கலை அப்படின்னா இது எந்த பகுதி? எல்லோனா மணிபூரக சக்கரம் எந்த பகுதி? அப்போ எல்லோ இயங்கலைன்னா வயிறு என்ன ஆகும்? வேலை செய்யுமா? அப்போ ஒருத்தருக்கு ஜீரணம் ஆகலை. எந்த கலர் இல்லை அவங்களுக்கு? எல்லோ கலர் இல்லை. அப்போ எல்லோ கலரை எப்படி ஆட் பண்ணிக்க முடியும் அந்த இன்விசிபிள் சக்கரால? எல்லோ கலர் சம்மந்தமான ஃபுட்டு சொல்லுங்க போவோன்னா பனானா. அதே எல்லோ கலர் இருக்கா? பனானா. அடுத்து என்ன? லெமன். அடுத்து என்ன? பூசணிக்காய். ஆரஞ்சு இருக்குது அதில். ஆரஞ்சோட எல்லோ கலந்துருக்கும். பூசணிக்காய், மேங்கோ, வெந்தயம், அன்னாச்சி பழம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது? டைஜஸ்ட் ஆகுதா? நல்லா புரிஞ்சதுக்குலாம். எல்லோ கலர் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா, மஞ்சள் கலர் ஃபுட்டு சாப்பிட்டா எந்த சக்கரம் வேலை செய்யும்? கரெக்டாக எல்லோ சக்கரம் வேலை செய்யும். எல்லோ சக்கரம் பேர் மணிபூரகா. மணிபூரகா சக்கரம் வேலை செஞ்சதுன்னா உடம்பு என்ன ஆகும்? இந்த பக்கம் இந்த மணிபூர சக்கரம் வேலை செஞ்சுன்னா கீழே சக்தியும் பேலன்ஸ் ஆகும், மேலே சக்தி பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் பண்ணும்போது இந்த கிரீன் சக்கராங்கிறத நல்லா ஆக்டிவேட் பண்ணிடும். இந்த கிரீன் சக்கரா கீழே இருக்கிற சக்கரா மூணையும் மேலே இருக்கிற சக்கராயும் மூணையும் என்ன பண்ணுது? புரியுதா? இப்போ விப்ஜியாருக்கு சென்டர் சக்கரா அது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதய சக்கரா. அப்போ விப்ஜியாருக்கு இதய சக்கரா கரெக்டாக வேலை செஞ்சுன்னா இது என்ன பண்ணும்? இதையும் பேலன்ஸ் பண்ணும். இதைத்தான் என்ன பண்ணுவாங்க? எட்டும்பாங்க. நல்லா விளங்குதா இப்போ தத்துவம்? இதய சக்கராங்கிறது மனசு கரெக்டாக இருந்ததுன்னா மைண்டு உற்பத்தி ஆகிற இடம். மைண்டு உற்பத்தி ஆகிறது இங்கே, ஆனால் அது ஸ்டோர் ஆகிற இடம் அது
இந்த இடம் கரெக்டாக இருந்ததுன்னா மேலே இருக்க சக்கரை கரெக்டாகும், கீழே இருக்க சக்கரை கரெக்டாகும். அப்படிங்கும்போது ஒரு பயம் ஏற்படுது மைண்டில் பயம் ஏற்பட்டால் என்ன பண்ணுது? வயிற்றில் பயம் ஏற்பட்டால் என்ன பண்ணும்? எங்கே பிடிக்கும்? பதட்டம் எங்கே பிடிக்கும்? ஹார்ட்டில். அப்படின்னா எங்கே பயம் உற்பத்தி ஆனது ஃபஸ்ட்டு? அதுக்கு முன்னத்த சக்கரால் எல்லோவில் உற்பத்தி ஆன பயம் ட்ராவல் ஆகி எங்கே போகுது? கிரீன். புரியுதா? பயம். அப்போ வயிற்றில் பயம், நெஞ்சில் பாரம். புரிஞ்சுதா? அப்போ நெஞ்சில் பாரம் ஒருத்தனுக்கு அப்படியே பயங்கர கஷ்டமாக இருக்குது, பால்பிட்டேஷன் வருது, ஆன்சைட்டி வருது, ஒரு நிலையில் இருக்க முடியல, அவனால் பேச முடியல அப்படின்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? இதுதான் நான் சொன்னேன், எல்லோ சக்கரை வேலை செய்யலைன்னா நெஞ்சில் வந்து பாரம் இருக்குன்னு சொல்லி. அப்போ எல்லோ சக்கரம்னா என்ன? ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், வயிறு, குடல்லாம் கரெக்டாக இல்லைன்னா உள்ளுக்குள்ளே உணர்வு பயம் ஏற்பட்டு என்ன பண்ணும்? அது ட்ராவல் ஆகி எங்கே வந்து பிடிக்கும்? கிரீனில் வந்து பாதிக்கும். அப்போ கிரீன் சக்கரை என்ன பண்ணும்? கிரீனுங்கிறது அன்பு, மகிழ்ச்சி, அடுத்தவங்களை அரவணைத்தல், ஹாப்பினஸ், சந்தோஷம். இதில் என்ன ஆயிரும்? புரியலையா? புரியலையா தத்துவம்? அப்போ வயிறு பாதிச்சுன்னா எது பாதிக்கும்? நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பாதிக்கும். இதே சக்கரா வேலை செய்யலைன்னா மேலே இருக்க 2 சக்கரா என்ன ஆயிரும்? போயிடும். கீழே இருக்க சக்கராவும் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இந்த தத்துவத்தை இன்றைக்கி என்ன பண்ணிக்கணும்? கலர் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் இதை பொதுவாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன்னா, ஆ ஊ மா அப்படிங்கிற ஓம் தத்துவத்தை திரும்ப திரும்ப நீங்கள் பேசும்போது சவுண்டாக விடும் பொழுது இந்த 7 சக்கரமும் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, நீ ஒரு நிமிஷத்தில் நீ வீட்டில் போய் என்ன பண்ணான்னு சொல்லி பின்னாடி கையை இப்படி வச்சுப்பார், அதில் ஒரு அதிர்வு கிடைக்கும் உனக்கு. 10 நிமிஷம் பண்ணிப்பார், அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும், அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் உணர்வேன். ஊனா எங்கே கேட்கும்? இதுக்குள்ளே கேட்கும். மா சொல்லிப்பார், இம்மு மட்டும் சொல்லு. மாவோடைய அடுத்த லெவல் என்ன? இம் சொல்லு. எங்கே கேட்குது? எது அதிருது? தலை தானே அது. அப்போ இம் சக்தி எங்கே இருக்குது? அப்போ ஒருத்தனுக்கு தலைவலி பிரச்சனை அப்படின்னா எந்த சவுண்டை வச்சு ரெடி பண்ண முடியும்? மூளை பிரச்சனை இருக்குது, எதை வச்சு ரெடி பண்ணலாம்? வைப்ரேட் ஆகுது பாரு. இந்த இம்ங்கிற சவுண்டு கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய சவுண்டு இது ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆயிரும். புரியுதா? இப்போ இதை என்ன பண்ணுறாங்க? சரி க ம ப த நீ சா சகஸ்டர நாமம். சரி க ம ப த நீ சா 7 சக்கரம் வந்துச்சா? 7 வந்துச்சா? அப்போ சா எங்கே ஆரம்பிக்குது? சரி க ம ப த நீ, ஒயிட் வந்து சா. சரி க ம ப த நிசா, சரி க ம ப த நிசான்னு சொன்னீங்கன்னா எந்த சக்கரம் வேலை செய்யும்? 7. நம்ம உடம்புல எக்ஸசைஸே தேவையில்லை, ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மியூசிக்கு நல்லா வாசிக்கிறவங்கள பாரு தேஜஸாக இருப்பாங்க. அவங்க ஏதாவது நோய் டொண்டி இருக்கிற மாதிரி தெரியுமா? பார்த்துருக்கியா? பளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க நோயே வராது அதிகமாக சீக்கிரமாக. ஆனால் அதிகமாக சக்கரை எது வேலை செய்யும்? த்ரோட் சக்கரா வேலை செய்யும். அதே த்ரோட் சக்கரா அவங்களுக்கு ஆபத்தாகவும் முடியும். புரியுதா? அதிகமாக எங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அது கொதிப்படைன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போது சரிகமா பாத நிசா பேலன்ஸ் பண்ணாலும் இந்த சக்கரை வேலை செய்யும். ஆன்னு சொன்னோம்னா இந்த 3 சக்கரை, இந்த 3 இடமும். ஊன்னு சொன்னால் இந்த சக்கரை, இதே சக்கரமும். மான்னு சொன்னால் கண்டத்துக்கு மேலே மா. புரியுதா? இப்போ ஆ ஊ மா அப்படிங்கிற தத்துவம் இஸ் ஈக்குவல் டு ஓம். ஈக்குவல் டு எப்படி பிரியுது? ஓம் எப்படி பிரியும்? ஓம் பிரிங்க பார்ப்போம். 3 எழுத்தாக பிரியும். இந்த உலகத்தோட சவுண்டு எது? எந்த மதத்தாக இருந்தாலும் சரி ஓம் தானே சவுண்டு. ஆமென். ஓம் நம்ம இதில் ஓம்ங்கிறோம், அதுக்கு பேர் அகார தத்துவம். ஆமென். சரி, இன்னொரு இடத்துல இன்னொரு முஸ்லீம் இதில் அல்லா. அப்போ முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க? மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆங்கிற அகரத்தை மட்டும் எடுத்துருக்காங்க. ஆன்னு விட்டுட்டீங்கன்னா அப்படியே வெட்ட வழி ஆயிரும், இப்படி கனெக்ட் ஆயிரும். ஆன்னு விட்டுட்டீங்கன்னா எது கனெக்ட் ஆகும்? பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஒன்லி மட்டும் யூஸ் பண்ணால். ஏன் அப்படின்னா அள்ளுன்னு நிற்கும்போது மூச்சு என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளே உள் போகுதா? அள்ளுன்னு அமுத்தும் பொழுது மூச்சு உள்நோக்கி போய் என்ன பண்ணுது? மேலே எனர்ஜி கிடைக்குது. ஆன்னு விட்டோடனே அந்த எனர்ஜி ஓப்பன் ஆயிடுது. அதே இது நம்ம இந்துல
அர்ஜுனா பிம்பம். எதுக்கு சொல்லுவோம்? அர்ஜுனான்னு எதுக்கு சொல்லுவோம்? குழந்தையில இடி இடிச்சோன்னே நம்மளை கனெக்ட் பண்ணிடுமா? அது நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம கனெக்ட் ஆனால் என்ன ஆயிடுவோம்? இறந்துருவோம்.